ஒரு முருகன் வேல் டாட்டுவை இவ்வளவு அசிங்கமா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. கிளைண்ட் வந்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டு இந்த முருகன் வேல் டாட்டுவை போட்டிருக்காங்க. ஆனா அது இப்படி வரும்னு சொல்லிட்டு அவரே எதிர்பார்க்கல. இது ஒண்ணுமே பண்ண முடியாதா, அப்படியே விட்டுறலாமான்னு அவர் கேட்டப்ப, கடல்ல இருக்குது நண்டு முருகனுக்கு ஏதியா எண்டு அப்படின்ட்டு இதை நாங்க உங்களுக்கு ஆல்டர் பண்ணி தரோம், தரமா உள்ள என்ன டாட்டு போட்டிருக்கீங்கன்னே தெரியாத மாதிரி ஆல்டர் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முருகன் மேல இருக்க பக்தியில பழனியில தான் போய் டாட்டுவை போடுவேன் அப்படின்ட்டு பழனியில போய் போட்டேன் ப்ரோ. ஆனா இவங்க இப்படி பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னாங்க. அதான் நம்ம கிட்ட வண்டினா ப்ரோ, கைய கொடுங்க கவலையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒருக்க தரமா பாத்துட்டு இருந்தோம். என்ன ப்ரோ சொன்ன மாதிரியே பழைய டேட்டுவை கவர் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, ப்ரோ பழைய டேட்டுவை போட்டு நான் இருந்தேன் ப்ரோ வெறியில, இப்ப ஒண்ணுமே தெரியல அப்படின்னாரு. கடைசியா ரெட்டு ஒயிட் எல்லாம் கொடுத்து டேட்டுவை பினிஷ் பண்ணிட்டோம். ஃபோமை போட்டு தொடச்சு எடுக்கிறப்ப வேற மாதிரி இருந்துச்சுங்க முருகன் வேலு. எப்படி ப்ரோ இருக்கு முருகன் வேல் டேட்டு அப்படின்னு கேட்டதுக்கு, கவர் அப் மாதிரியே தெரியல ப்ரோ, புதுசா ஏதோ டேட்டு போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டு போடணும்னா நம்ம தமிழ்நாடு டேட்டுவை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.